ஓம் சாய்ராம். இன்று விநாயகருக்கு உகந்த சங்கடஹர சதுர்த்தி நாள் என்பதால் இன்று நீ தொடங்கும் எந்த காரியமானாலும் நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறும். உன் சங்கடங்கள் எதுவானாலும் இன்று நிச்சயம் முடிவுக்கு வரும். அதற்கு நீ முதலில் உணர வேண்டும், இன்றுதான் உன்னுடைய துன்பங்கள் அனைத்திற்கும் கடைசி நாள் என்று. அப்போதுதான் நீ செய்ய தொடங்கும் எந்த காரியமானாலும் மாபெரும் வெற்றி பெறும். உன் வெற்றி தள்ளி போகலாம், கவலைப்படாதே. ஆனால் உன் முயற்சி என்றென்றும் வீண் போகாது. வேலையை வெறுத்து செய்பவன் என்றுமே அடிமையாகத்தான் வாழ்வான். ஆனால் நீ செய்து கொண்டிருக்கும் காரியத்தை விரும்பி செயல்பட்டால் நீ அரசனாக வாழ்வாய். முடியும் வரை ஓடிக்கொண்டிரு. உன்னால் முடியும் வரை இல்லை, நீ நினைத்தது முடியும் வரை. நீ வென்றால் முயற்சி, தோற்றால் அது உனக்கு பயிற்சி. இனி தொடரட்டும் உனது முயற்சி. பல நாட்கள், பல இரவுகள் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை வெற்றி கிடைக்கவில்லை என்று அந்த வேலையை தொடராமல் இருக்கின்றாய். நீ எடுத்த முடிவு நான் காண்பித்த பாதைதான். இந்த வாக்கை எல்லோராலும் கேட்டுவிட முடியாது. நல் அதிர்ஷ்டம் பெற்ற எனது பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த வாக்கு அவர்களை நிச்சயம் சென்றடையும். உன்னை விழ வைக்கவும் உன்னை அழ வைக்கவும் என்றென்றும் எல்லோராலும் முடியும். ஆனால் உன்னை மீண்டும் எழ வைக்க உன் தன்னம்பிக்கை ஒன்றால் மட்டுமே முடியும். உன்னை தேவையில்லை என்று முடிவு கட்டிவிட்டவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகத்தானே தெரியும். பின்பு அவர்களை பற்றி நீ மட்டும் ஏன் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? நேற்று கீழே விழுந்தால் என்ன, இன்று எழுந்து நில். எல்லோரும் பயணித்து கொண்டுதானே இருக்கின்றார்கள் என்று நீயும் அந்த பாதையை பின்தொடர வேண்டாம். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. உன் பாதை, உன் கர்மா வேறு என்பதை புரிந்து கொள். வானம் என்றால் 1000 நட்சத்திரம் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் உடனே மறைந்து விடுவதில்லையா? அதுபோல் உன்னிடம் தன்னம்பிக்கை இருந்தால் உன் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும். நான் உனக்கு வைத்த பரீட்சையில் என்னோட கருணையால் நீ நிச்சயம் வெற்றி பெற்று விட்டாய். உன்னை வெற்றி பெற செய்யத்தானே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன். திறமை இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்று பலரும் நினைக்கிறார்கள். உண்மைதான், திறமை முக்கியம்தான். ஆனால் திறமை ஒன்றே போதாது. நிரந்தர வெற்றி பெற, அதுவும் மாபெரும் வெற்றி பெற என் கருணை பார்வை வேண்டும். அதனால்தான் ஆரம்ப காலங்களில் வெற்றி பெற்றவர்களால் தொடர்ந்து செயல்பட முடிவதில்லை. என்னுடைய அந்த கருணை பார்வை என்றென்றும் உன் மீது படிந்துள்ளது. அதனால் நீ பயப்பட வேண்டியதில்லை. அதனால்தான் உன்னால் எந்த தவறான முடிவையும் இதுவரை நீ எடுக்க முடிவதில்லை. நீ இதை உணர மறுக்கின்றாய். இந்த பொய்யான உலகினில் பலரும் தன்னுடைய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அவமானம் பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் உனக்கு அப்படி இல்லை. உன்னுள் நான் இருப்பதால் உன் கர்ம வினைகளால் உன்னை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. உன் கடன்களை எல்லாம் நீதான் திருப்பி செலுத்துவதாக நினைத்தால் அது அகங்காரம். உன் கடன் சுமைகளை நீ என்னிடம் வந்து அழுது வேண்டிக் கொண்ட அந்த நொடியே தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டேன். நான் உன்னோடு இருப்பதை உணர ஆரம்பி. சந்தோஷமாக இரு, சந்தோஷமாக சாப்பிடு, சந்தோஷமாக எல்லா வேலைகளையும் செய். இன்று விநாயகருக்கு உகந்த சங்கடஹர சதுர்த்தியில் எந்த காரியமானாலும் ஓம் சித்திதத்தாய என்று 3 முறை சொல்லிவிட்டு நீ செய்ய நினைக்கும் காரியத்தை தொடங்கு. வெற்றி மிக அருகில்தான் உள்ளது. மீண்டும் முயற்சி செய். மாபெரும் கிரீடம் சூட்டும் நாள் நெருங்கிவிட்டாய்.
இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.